Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அடிக்கடி ஏற்படும் கால் தசைப்பிடிப்புகள் உடலில் உள்ள ஆழமான உடல்நல பிரச்சனைகளை உணர்த்தும் ஒரு வழியாக இருக்கலாம் என இருதய நோய் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியனிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை தற்போது பார்க்கலாம். தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி இந்த கால் தசைப்பிடிப்பு பிரச்சனை இருக்கும். இதை லெக் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெக் கிராம்ப் ஒருத்தருக்கு அடிக்கடி ஏற்படுறது இது இதய சம்பந்தப்பட்ட நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்குது. இது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு இன்டர்னல் மெடிசன் அண்ட் நியூராலஜிஸ்ட் டாக்டர் சுப்பிரமணியன். அவங்க கிட்ட விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த லெக் கிராம்ப் தசைப்பிடிப்பு பிரச்சனை எந்த பாடி பிரச்சனையோட சிக்னலாக இருக்கலாம்? இது நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? இந்த தசைப்பிடிப்பு மசில் கிராம்ப் அப்படின்னு காமனாக சொல்லுவோம். இது மல்டி சிஸ்டம். இது தசைகள்னால ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் நரம்பு ப்ராப்ளம், நியூரோபதி, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இது மாதிரி வரலாம். அண்ட் ரத்த ஓட்ட பாதிப்பு, ரத்தம் ஓட்ட கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் வரலாம். சார், சிலருக்கு இது எப்பயாவது வரும், ஆனால் ஒரு சிலருக்கு இது அடிக்கடி வரும். இப்போ நடந்து போகும்போது வரும். ஸோ இது அப்போது இதய சம்மந்தப்பட்ட நோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாமா? அடிக்கடிக்கு லெக் கிராம்ப் வந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம ஹார்ட் டிசீஸோட கனெக்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே வேறு வேறு. என்னென்னா, இந்த தசைப்பிடிப்பு அப்படின்றது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வர்றது. ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது அப்படின்றது இரத்த குழாய் சுருக்கமாக இருக்கிறதுனால வர்றது. இந்த இரத்த குழாய் சுருக்கம் அப்படின்றது காலில் போகிற இரத்த குழாய், பெரிய இரத்த குழாய் சுருக்கமாக இருக்கிறதுனால வர்றது. ஒரு இரத்த குழாய் ஒரு இடத்துல சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நமக்கு இருதயத்துலேயும் சுருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் அதனுடைய அசோசியேஷன். சார், இப்போ இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் இந்த தசைப்பிடிப்பு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இதை எப்படி சார் ஏற்படுத்துது? அந்த எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது இந்த பிளட்டில் இருக்க சத்துக்கள், லைக் சோடியம் சத்துன்னு சொல்லுவோம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இப்போது பொட்டாசியம் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள் வரலாம், கால்சியம் கம்மியாக இருந்தாலும் இந்த தசைப்பிடிப்புகள் வரலாம், மெக்னீஷியம் கம்மியாக இருந்தாலும் வரலாம். இதெல்லாம் ஸோ இது ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, நம்மளுடைய இதெல்லாம் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா சரியாயிடும். சார், ஒருத்தருக்கு இப்போ அடிக்கடி லெக் கிராம்ப் வருது, நைட் தூங்கும்போது சரி, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த டைம்லேயே வருது அப்படின்னா, இது எது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் சார்? அதுதான் இப்போ நம்ம அது இந்த எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இன்டியூஸ்ட் அப்படின்னா ஒரு சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அது பிளட் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இரத்த குழாய் சம்மந்தமாக, இரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கான டாப்லர், ஆர்டிலியர் டாப்லர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நரம்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நியூரோபதி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நரம்புக்கான நரம்பு டெஸ்ட் எல்லாம் இருக்குது, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படின்னு டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எதுனால அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார், இப்போ இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அந்த பிளட் ஃப்ளோவை எந்த அளவுக்கு பாதிக்குது? இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த லெக் கிராம்ப் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? அதுக்கான காரணம்லாம் என்ன சார் இருக்கலாம்? இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது டெஃபினட்டாக நம்மளுடைய தசைகள் இயங்கினா தான் நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஒன்று அந்த ஃபார்வேர்ட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், தசைகளுக்கான ஓட்டம். அதுக்கப்புறம் இந்த நமக்கு ஹார்ட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகும். அதுக்கு மசில் நல்லா இயங்கணும். அந்த மாதிரி நம்ம தசைகள் இயக்காமல் அப்படியே ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் சீராக இருக்காது, கொஞ்சம் தங்கும். அந்த மாதிரி தங்கும் போது என்ன ஆகும், ஆக்சிஜனேஷன், அந்த மசிலுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு கிராம்ப்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய. அதனால தான் என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அப்போவே பண்ணிக்கணும். இல்லைனா கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு நடக்கணும், நிற்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இந்த லெக் கிராம்ப்ஸ் நம்ம அடிக்கடிக்கு வராமல் இருக்கிறதுக்கான நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கலாம்? என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் சார்? ஓகே, மெயினாக இந்த லெக் கிராம்ப்ஸ் வரவங்களுக்கு ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா
நமக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி எவாலுவேட் பண்ணிவிட்டு ஒரு நியூரோபதியோ இருந்தது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணிக்கணும், ரெகுலராகவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணால் ரத்த ஓட்டம் மசிலுக்கு நல்லாகும் அண்ட் மசிலோட என்டூரன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிராம்ஸ் வர்றது குறையும். ஸோ லெக் கிராம்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை எங்களோட நேயர்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி சார்.